முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கெட்ட நேரத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கு சாதகமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் உருவாக்கி தருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி இந்த அதிர்ஷ்ட வேலையும் உன் கண்களில் காட்டிட்டேன். இனிமே நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம், இத்தனை நாளாக நீ காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நிறைவேறப்போகுது. உன் வாழ்க்கையே இனி இன்பமயமாக மாறப்போகுது. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க போகிறாய் என் செல்வமே. என் மேலே நீ பரிபூரண நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையும் நான் உனக்காக சரி செஞ்சு கொடுத்துருவேன். என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழப்போற. உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ ராஜாத்தி ராஜனாக ராணியாக ராஜ வாழ்க்கை வாழும்படி செய்வதற்காக தான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குனேன். இனிமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுது. அதற்கான நல்ல மாற்றங்களையும் நானே உருவாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன். இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போற. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதுமே கிடைக்க போகுது. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நானே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே. நீ வருத்தப்படும் அளவுக்கோ, வாழ்க்கையை நினச்சி விரக்தி அடையும் அளவுக்கோ எதுவுமே நடக்கலை. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்களும், உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுமே கூட இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைமையோட சிறப்பாக வெற்றி பெற்று வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நம்பிக்கையை தளர விடாமல் தைரியமாக இரு. யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னா நீ கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து, ஆனால் உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னை ஒதுக்கி வச்சவங்க கண்ணு முன்பாகவே நீ ஓங்கி உயர்ந்து வளர்ந்து செழித்து நின்று செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என் செல்வமே. உனக்கான நல்ல நேரம் வந்த இந்த தருணத்தில் யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் கண்டு கொள்ளாமல் உன் லட்சியத்தை மட்டுமே குறியாக வச்சு துணிஞ்சு தைரியமாக வாழப்பழகு. வெற்றிங்கிறது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை. இதோ இப்பொழுதே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம அதை இந்த முருகன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா நான் அவர்களை எப்படி திருத்தணும், எப்படி புரிய வைக்கணுமோ அதை சரியாக செஞ்சு முடிச்சிருவேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு நீ விலகி நிற்க கற்றுக்கோ. பொருளோ உறவோ எதுவாக இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை உன் கூடவே வச்சுக்கிட்டு நீ வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நீ தனியாக கண்ணீர் வடிக்கிறதும் கவலைப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே என் செல்வமே. நீ எப்போதும் பொய் பேசாத வாயோடும், நோய் நொடி இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையோடும், சிறப்பான வெற்றிகரமான மகிழ்வோடும் இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கியிருக்கேன். கையில் இருப்பதை இழக்காமலும் இழந்ததை நினைக்காமலும் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராகு. நான் எப்போவுமே உடைஞ்ச பொருட்களை தான் ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன். வானத்தில் கூட பாரு, மேகங்கள் உடையும் போது அதை மழையாக மாற்றி காட்டுறேன். நிலம் உடையும் போது அதை உழுகும் வயலாக மாற்றி காட்டுறேன். நெல் உடைஞ்சு வரும்போது தானே அதிலிருந்து அரிசி விதையாக வந்து விழுகுது. இப்படி உடைந்த விதைகள் தான் புது புது செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதே போல மனசு உடைஞ்சு நொறுங்கி போயிருக்கிற உனக்கு புத்தம் புதிதாக புத்துணர்ச்சியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். நான் உன்னை ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் தயார்படுத்தினேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒருத்தர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பதினால அவங்க ஏதாவது ஒன்று செய்யும்போது அப்படியே மனசு உடைஞ்சு கஷ்டப்படுற, காயப்படுற. இவங்களை நான் நம்பினனே, இவங்கள நல்லவங்க நினச்சனே, இவங்க சரியாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சனே, இவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி செய்கிறாங்களே நினச்சி
ஒருபோதும் வருத்தப்படாத. மற்றவங்களை நம்பி மனமுடைஞ்சு போகாதே என் செல்வமே. நீ யாரும் நம்பாம ஓ மேல நம்பிக்கை வை. முதல்ல உன்னை முழுசா நம்பு, அப்புறம் என்ன முழுசா நம்பு. எல்லா விதத்திலும் நல்லதே நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்துல நல்லதுக்கு காலம் இல்லைதான். நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மனிதர்கள் உன்னை கடைசியில் ஏமாத்திட்டு போக தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு என் செல்வமே. நீ எப்பவுமே ஒருத்தர் மேலே அதிக நம்பிக்கை வைக்கும்போது தான் அது ஏமாற்றத்தை தரும்போது அதனால் மனமுடைஞ்சு போகிற. இனிமேலாவது எதுவும் நிரந்தரம் இல்லை. யாரும் எப்போதும் நல்லவங்களா ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்க பழகு. மற்றவங்க மேலே நீ வைக்கிற நம்பிக்கையை முழுவதுமாக ஓ மேலே நீ வைக்கும்போது, உன்னை நீ முழுவதுமாக நம்பும்போது எல்லா விஷயங்களையும் நீயாகவே சிறப்பாக சரியாக செஞ்சுக்க முடியுமல்லவா? நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து தான் வச்சுருக்கேன். அதனால் உனக்கு நான் எதுவுமே செய்யலை, எதுவுமே கொடுக்கலன்னு நினச்சி கவலைப்படுறத முதல்ல நிறுத்திட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நானே உனக்கு துணையாக இருந்து உன் மனவேதனைகளை எல்லாம் போக்கி நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்க. தடையும் தடங்கல்களும் வரும்போது சோர்ந்து போகாமல் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை இன்னும் வைராக்கியமாக உனக்குள்ள வச்சுக்கோ. எப்போவுமே உன்னை மட்டம் தட்டி பேசுபவர்களையும் இழிவாக நினைப்பவர்களையும் உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிட்டாலே நிச்சயமாக நீ ஜெயிச்சிடலாம். உன் உடம்ப நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. தினமும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் உடல்நிலை எப்படி நல்லபடியாக அமைதியானதாக இருக்கும்? கவலைதான் உனக்கு முதல் எதிரி. அதுதான் உன் உடல்நலனை மோசமான நிலைக்கு கொண்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே கவலைப்படாமல் இருக்க பழகு. நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் எல்லார் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வச்சதால தான் எல்லாரும் சுலபமாக உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சுட்டாங்க. இனிமேலாவது யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் கவனமாக இருந்து விடு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. யார் எப்படி இருந்தாலும் இது அவங்களோட குணம், அவங்க இப்படிதான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கோ என் செல்வமே. இவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீ ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத. நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்து விட்டுப்போ. தப்பு செஞ்சவங்கெல்லாம் நல்லா வாழும்போது தப்பே செய்யாத நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு கவலைப்படாத. எந்த பாவமும் அறியாத உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கடந்த சில காலமாகவே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் எப்போ வரும், விடிவு காலம் எப்போ பிறக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையில் வசந்த காலத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். பல நாள் கனவு நனவாகுன்றதுக்கு ஏற்றாற் போல உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நிஜமாக்கி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக ஆக்க வந்திருக்கேன். நீ நினச்சதெல்லாம் நடக்க போகுது. உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இருந்து விடு என் செல்வமே. சில பேர் உன் மனசை காயப்படுத்தினாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். தேவைக்காக மட்டுமே தேடி வரக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் உன்கிட்டையும் நல்லா வசதி வாய்ப்பு காசு பணம் இருந்தால் இந்த உலகம் உன்னை தேடி வரும். அதுவே உன்கிட்ட காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டினா அபாண்டமாக உன் மேலே பழி போடக்கூட இந்த உலகத்து மனிதர்கள் தயங்க மாட்டாங்க. ஆனால் உன்கிட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும் உன் மனதை புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் பணம்தான் பெருசுன்னு வாழ்கிறவங்களுக்கு மத்தியில் உன் மனசுங்கிறது பணத்தை விட உயர்ந்ததுங்கிறத நிச்சயமாக புரிய வைப்பேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எனக்காக என்ன செஞ்சாலும் அதை அன்போடு ஏற்றுக்கிட்டு அனைத்தையுமே நல்ல விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன்.
நீ நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உன் கவலைகளையெல்லாம் தீர்த்து வச்சு இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். என்னை முழு மனசோடு நம்பின உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். நீ நினச்ச எல்லா காரியத்தையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனங்களை வச்சாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்க வேணாம். உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ மிக உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பாய். மற்றவங்க உன்னை நோக்கி என்ன பேச்சு பேசினாலும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் கடந்து வர தயாராக இரு. இன்னும் உன் வாழ்க்கையில் தடைகளும் தடங்கல்களும் என்ன வந்தாலுமே கூட எல்லாத்தையும் சவாலாக எடுத்துக்கோ. நிச்சயமா உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. நீ அனுபவித்த எல்லா சோதனைகளுக்கும் முடிவாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பை கொடுக்க போகிறேன். ஒரு மனிதனை நல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை மிகவும் நல்லவனாக ஆக்குவதற்காக தான் வேதனைகளையும் சோதனைகளையும் நான் கொடுக்குறேங்கிறத புரிஞ்சுக்கோ. சோதனைகள் இன்னும் அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்னு தைரியமாக இரு. உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது. நீ என்கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். மற்றவங்க உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சாதிக்க நினைக்கிற உன்னை முதல்ல எல்லாரும் நிராகரிக்க தான் செய்வாங்க. ஆனால் நிராகரிக்கப்பட்டாலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய்ங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினச்சி இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி கவலைப்பட வேணாம். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் இருக்குது. வெட்டின மரங்கூட மறுபடியும் முளைச்சி வளர்ந்து வரும். அதனால் வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாமல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராக இரு. மனிதர்கள் உன்னை நோக்கி வைக்கும் விமர்சனங்களை நினச்சி மனவேதனை அடைய வேண்டாம் என் செல்வமே. நீ எப்போது இந்த முருகனை தேடி வருவன்னு நான் உனக்காக காத்துக்கிட்டே தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் உன்னுடைய செயலால் மனசுடைஞ்சு அழுதாங்கன்னா அதுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா மனசு உடைஞ்சு போய் அழுகிற மனிதரின் வேண்டுதல்கள் என்னிடத்தில் உடனே நிறைவேற்றி தரப்படும். அந்த தப்புக்கு தண்டனைக்கு உரிய தண்டனைக்கு காரணமாக இருக்கும் மனிதர்களையும் நான் விரட்டி விரட்டி அடிப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளும் சவால்களும் வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே குறியாக இரு. பல தடைகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு நீ வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறும்படி நான் செய்வேன்.